டோரை ஓப்பன் பண்ணி யாருன்னு கேட்டுக்காரு. நெப்போலியன் சார் வந்து விஜய் பார்த்து, தம்பி என்ன தம்பி உங்களை பார்க்க வந்தேன், இந்த இந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்திருக்கிறாங்க, அவங்களாம் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க, கூப்பிட்டு வந்தேன். இந்த பையன் வந்து என்னை உள்ள விட மாட்டேங்கிறான் தம்பி, நான் வந்து நெப்போலியன் நடிகர்னு சொல்லுப்பான்னா அதெல்லாம் முடியாது, உள்ள விட முடியாதுன்னு சொல்லி தகராறு பண்ணுறான் தம்பி. என்ன தம்பி இது, இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் வேலைக்கு வச்சிருக்கீங்க, என்னன்னு கேளுங்க தம்பி அப்படின்னு சொல்லி நெப்போலியன் சொல்லியிருக்காரு. அதுக்கு விஜய் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, சார் உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. தம்பி என்ன தம்பி சொல்றீங்க, அறிவு இருக்கா சார், நீங்கள் என்ன மாதிரியான மன்னன் இது, நான் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து திடீர்னு வந்து என்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்து இந்த பையனோட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அந்த பையன்கிட்ட யார் வந்தாலும் உள்ளே விடக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன், நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவன் ஃபாலோ பண்ணுறான், நீங்கள் வந்து அந்த பையன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. உள்ளே தூங்கிட்டு இருக்கிறேன், எனக்கு வந்து காய்ச்சுன்னு சத்தமாக இருக்குது, காய்ச்சி மூச்சுன்னு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க, என்ன சார் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் சார் நீங்கள் ஒரு பெரிய நடிகர் தானே சார், உங்களுக்கு தெரியாதா சார், இந்த மேனஸ்லாம் உங்களுக்கு தெரியாதா சார் அப்படின்னு கேட்டுருக்காரு விஜய். நெப்போலியன் ஷாக்காக, என்ன தம்பி என்ன தம்பி சொல்கிறீங்க, நம்ம தம்பி அப்படிங்கிற உரிமையில் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்தேன். யார் சார் தம்பி, யாருக்கு சார் தம்பி, உங்களுக்கு நான் தம்பியா சார், என்ன சார் சொல்கிறீங்க, சார் இந்த மாதிரிலாம் என்னை தொந்தரவு பண்ணாதீங்க சார், நீங்கள் படத்தில் நடிக்கிறீங்க அதோட சரி, இது வந்து நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போதெல்லாம் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என்னோட மேனேஜர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய் பெர்மிஷன் கேளுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்குங்க, வந்து பாருங்கள், திடீர்னு வந்து கேரவன் டோரை திறந்து வந்து என்னை பார்க்கணும் அப்படின்னா இது சரியாக இருக்குமா சார், என்ன சார் இது நடவடிக்கை அப்படின்னு கேட்டுக்காரு. இல்லை தம்பி நான் ஒரு உரிமையில் தான் தம்பி, அதெல்லாம் வேணாம் சார், தேவையில்லாமல் தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு படார்னு கதவை சாத்திட்டார் விஜய் சார்.